கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு நல்ல மங்களகரமான வார்த்தை என் தேவன் நானும் நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் கேட்குறீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நானும் பார்க்க போகிறேன், எனக்கு சொல்வீங்க. செப்பனி எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம், அதில் 19-20 வசனத்தை பாருங்க. இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, காரணம் இல்லாமல் துன்பப்படுத்தியிருப்பாங்க. சில சபைகளில் பிரச்சனை இருக்கும், காரணமே இருக்காது, போதகரை துன்பப்படுத்துவாங்க. நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு அவங்கள கத்தர் கண்கள் காண அவர் சொல்றார், நான் பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரணம் இல்லாமல் நீங்க போற இடத்துல ஒரு காரணமே இருக்காது. உங்களை நிந்தித்திருப்பாங்க, உங்களை வெட்கப்படுத்தி இருப்பாங்க, ஜனங்களுக்கு முன்பாக பகிரங்கமா உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க. அவங்களெல்லாம் கத்தர் தண்டிக்க போகிறேன் என்கிறார். நொண்டியானவனை ரட்சித்து உன்னால நடக்க முடியல, உன்னால ஓட முடியல, உங்களோட பணபலம் இல்லை, படைபலம் இல்லை, கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். ரட்சிக்கிறவர் பாரு, தள்ளுண்டு போனவனை சேர்த்துக் கொள்ளுகிறார். உன்னை சமுதாயத்தில் தள்ளி இருக்கலாம், உறவுகள் தள்ளி இருக்கலாம், கூட பிறந்தவர்கள் தள்ளி இருக்கலாம், நண்பர்கள் தள்ளி இருக்கலாம். யாரு தள்ளினாலும் உன்னை கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். நீ வெட்கப்பட்ட இதே தேசத்துல உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் உனக்கு கொண்டால் செய்வேன். எவ்வளவு அழகான வார்த்தை. நீங்க வெட்கப்பட்ட இந்த இடத்துல, நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல, அதே இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். நீங்க நிமிர்ந்து நடப்பீங்க, அந்த இடத்துல உங்களை புகழ்ச்சி கீர்த்தி மகிமையுமாய் வைப்பேன். அது சொல்ற, உங்க கண்கள் காணும். உன் கண் காண நான் உன் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள உங்க கண்கள் காண. நான் சொல்றது அந்த வசனம் அப்படி சொல்லி இருக்கிறார். 20வது வசனத்துல, அக்காலத்திலே உங்களை கூட்டிட்டு வருவேன், அக்காலத்தில் உன்னை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண்கள் காண சிறையிருப்பை திருப்பும் போது. எவ்வளவு அழகா! உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி பூமியில சகல ஜாதிகளும் முன்பாக பேரும் புகழுமாக, புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக, பேரும் ஒரு வேற லெவல்ல உங்களை அப்படி தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். ஏதாவது ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியை கொண்டு வந்து உங்களை மழை செய்வார். எங்கள் நல்ல தகப்பனே, வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து நன்மை செய்வ நல்ல பிதாவே, ஆமென்.